அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் நிறைய மகிழ்ச்சி, நிறைய இன்பம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப கொஞ்சமாக இருக்கிற அந்த துன்பத்தை, சோகத்தை தாங்கிக்கிட்டு இந்த மகிழ்ச்சியை, இந்த இன்பத்தை தவற விட்டுருமோ அப்படின்னு நினைக்கிறேன். பறவைகள், பூக்கள் இதுங்களுக்கெல்லாம் சோகமே இல்லை, அதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக நடத்துது. ஆனால் எல்லா வகையிலும் பகுத்துணர்வு அப்படி நிறைய தெரிஞ்ச நாம் சின்ன சின்ன துன்பங்களில் நிறைய இருக்கிற மகிழ்ச்சி, இன்பத்தை விட்டுட்டு சின்ன சின்னதாக ஏற்படுற துன்பங்களில், சோகத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை அழைச்சிட்ருக்குறோம். அடுத்து வர்ற இன்பத்தை கூட நம்மளால் ருசிக்க முடியாமல் போயிடுது. பறவைகளை போல், பூக்களை போல் நாமும் மகிழ்ச்சியாக நமக்கு கிடைக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்துறப்ப நமக்கு இந்த புதிய பலம் கிடைக்கும். அந்த பலத்தை வச்சுட்டு நமக்கு வர்ற துன்பங்களை கூட நம்ம நகர்த்தி விட்டுற முடியும். நண்பர்களே, கொஞ்சம் யோசிங்க. நம்ம எந்த துன்பத்தையும் நம்ம சோகமாக இருக்கிறதுனால, கவலையாக இருக்கிறதுனால நீக்கிற முடியுமான்னா முடியாது. ஸோ அதை எதிர்த்து போராடுறதுக்கு, அது ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றல், அந்த மகிழ்ச்சி, நம்மள்ட்ட இருக்கிற மகிழ்ச்சினால், நம்மள்ட்ட இருக்கிற இன்பத்தினால, நாம் அதை கொண்டாடுறதுனால, நாம் அது கூட ட்ராவல் பண்ணுறதுனால கிடைக்கும். நம்ம தயவு செஞ்சு நம்மள்ட்ட இருக்கிற சோகத்தை, நம்மள்ட்ட இருக்கிற துன்பங்களை விட்டுட்டு மகிழ்ச்சியை, கொண்டாட்டங்களை நாம் முன்னெடுக்கிறப்ப நாம் இன்னும் பெரிய அளவில், இன்னும் அதிக பலத்தோட பெரிய மாற்றங்களை நோக்கி பயணிக்க முடியும், சாதிக்க முடியும். இன்னிலிருந்து தொடங்குவோம். எல்லா துன்பங்களையும் தூக்கி கடாசிட்டு இருக்கிற இன்பங்களை பயில்வோம்.